அனைவருக்கும் வணக்கம். என் பேர் என்ன சித்யா. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூலில் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 8ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் எடுத்தேன். அதுக்கப்புறம் 11ஆவது 12ஆவது டியூஷன் எடுத்தேன். அப்புறம் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் எடுத்தேன். அப்புறம் 4th 5th எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு 6 வருஷம் டீச்சிங்கில் இருந்தேன். டீச்சிங் எப்படின்னா, வீட்டில் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறோமோ அதை விட ரொம்ப குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குவேன். ஸ்கூலில் சாப்பிட்ற டயத்தில் கூட அவங்கள கண்காணிச்சிட்டே இருப்பேன். அவங்கள விட்டு போகவே மாட்டேன். அவங்க ஸ்கூல் விட்டு போன பிறகு, கிளாஸ் விட்டு வீட்டுக்கு அனுப்பின பிறகு தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அது வரைக்கும் கண்காணிச்சிட்டே இருப்பேன். குழந்தைங்கள அவ்வளோ பொறுப்பாக பார்த்துப்பேன். எல்லோரும் என்னை பாராட்டுவாங்க. நம்ம குழந்தைங்கள விட அதிகமாக நம்ம பார்த்துக்கணும். நம்மளை நம்பி ஒப்படைச்ச குழந்தைங்கள அந்தளவுக்கு கண்ணை போல் பாதுகாத்துக்கணும். எல்லாருமே இப்போ நான் ஸ்கூல் போகாமல் வீட்டில் தான் இருக்கேன். என் குழந்தைங்கள பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனாலும் இப்போயுமே என் பேரை சொல்லி எல்லோரும் பாராட்டுறாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க குழந்தைங்களேன்னு. அவங்களோட பாராட்டுகளே எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இன்றைக்கி ஜூலை 16 கும்பகோணம் குழந்தைகள் இறந்த 20ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. அவங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட்டு போனது இளந்தளிர்கள், பால்வடியும் பிஞ்சு முகம், கள்ள கபடமற்ற நல்லகம், கருகியதே அத்தேகம், தீயே உனக்கு மனமிருப்பதே சந்தேகம். அன்று அவர்கள் விழித்தார்கள் இரவிலே துஞ்சி, பள்ளி சென்றார்கள் அந்த பிஞ்சி, பட்டு போனதே தீயிலே அஞ்சி, அதனை எண்ணெயிலே வேகுதே எல்லோர் நெஞ்சி. தீப்பற்றி எரிந்த போது அம்மழையின் அலறல் சத்தம் அம்மலைமேகத்திற்கு விழுந்திருக்கவில்லையோ? படித்து பல பதவி பெற பாலுள்ள நினைத்திருக்க பாலாய்ப்போட அந்த தீ அதை பற்றி மறந்திருந்து அவர்களை பற்றி எரித்தது ஏனோ? 10 மாதம் சுமந்து பெற்ற பலதாயின் வயிற்றெரிச்சல் அத்தீயின் மதத்தை அழியோடு எரித்திடாதோ? எல்லோர் நெஞ்சிலும் ஆறாத வடுக்கலாய் எண்ணி எண்ணி இத்துயர் வாட வைக்கும், பள்ளியின் பாதுகாப்பின்மையை ஓட வைக்கும், சிறப்பில்லா பள்ளிகளை மூட வைக்கும். உங்கள் உயிரை மடித்து பாரெல்லாம் கண்ணீர் விட வைத்தீர், உலகை உணர வைத்து பள்ளிகளுக்கு புத்துயிர் கொடுத்தீர். மழலையின் ஆத்மா பெற வேண்டும் சாந்தி, இறைவனிடம் வேண்டுகின்றோம் கண்ணீரை ஏந்தி. அறியாத பிஞ்சி போனதே தீஞ்சி, தொட்டிலிட்டு தாலாட்டி வளர்த்த குழந்தை இன்று தொட்டிலே போகுதே சவக்குழிக்கு. இனிமையான குரலாலே அன்னை இசைத்தால் தாலாட்டு, இன்று இன்னுயிர் போனதால் ஓலமிட்டால் ஒப்பாரி பாட்டு. பாலூட்டி சோறூட்டி பாசத்தோடு வளர்த்த பெற்றோரே, இன்று பாடையிலே மாலையிட்டு வாய்க்கரிசி போட உற்றோரே. குழந்தையின் ஒவ்வொரு அசைவும் கண்டு வியந்த தாய் தந்தை இன்று அசைவற்ற அவர்களை கண்டு அடைத்து போனதில் இல்லை விந்தை. வயதான பிறகு வாரிசொன்று உள்ளது என எண்ணினர் தனக்கு கொல்லி போட, வாஞ்சையோடு வாரிக்கொண்டது வாரிசுகளை தீ என்னும் கொடுங்கோன்மை சுட சுட. வயதான பிறகு வாரிசொன்று உள்ளது என எண்ணினர் தனக்கு கொல்லி போட, வாஞ்சையோடு வாரிக்கொண்டது வாரிசுகளை தீ என்னும் கொடுங்கோன்மை சுட சுட. உடல் பற்றும் சில நிமிடங்களில் உங்களை காக்க வரமாட்டாரோ எவரேனும் என்று நீங்கள் நினைக்க, உயிர் விட்ட சில நேரங்களில் உங்களை பார்க்க வந்தனர் பற்பட, அதை நீங்கள் அறிவீரோ? நன்றி, வணக்கம்.